கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னு சொன்னா, எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். அப்ப மரணத்தை ஜெயித்தவர், வெற்றி சிறந்திருக்கிறார் இல்லையா? அப்ப நாங்க ஏன் கவலைப்படணும், ஏன் கண்ணீர் சிந்தணும், நாங்க ஏன் வேதனைப்படணும்? ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி அவரே சொல்றார். அப்ப நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்க கவலைப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நாங்க கவலையே படக்கூடாது, நாங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் மரித்தான் என்று சொன்னா அவன் மறுபடியும் உயிர்த்தெழ மாட்டான். ஆனா எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதுதான் நேற்றைய நாள். நாங்கள் அதை நினைவு கூர்ந்தோம் இல்லையா? எங்களுடைய ஆலயங்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த அந்த தினத்தை நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய சபைகளிலே நாங்கள் அதை நினைவு கூர்ந்து ஆராதனைகள் எல்லாம் செய்தோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது மரித்து 4வது நாள், 4 நாள் மரித்து 4 நாள் கல்லறையிலே வைக்கப்பட்ட லாசருவை உயிரோடு எழுப்பினார் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது அவர் செய்த அற்புதம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3வது நாள் அவர் உயிர்த்தெழுகிறார். எந்த ஒரு மனுஷனுமே அப்படி மரித்த ஒரு மனுஷன் உயிரோடால மாட்டான். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலையும் மரித்து போன என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வைத்தார். அதாவது எனக்கும் ஒரு உயிரை தந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய வல்லமையினால் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அவரை பற்றி நான் பேசுகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வல்லவர் என்று சொல்லி பார்த்தீங்களா? அப்ப நாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த வல்லமை, அந்த மகத்துவங்கள், அதாவது லாசரு அந்த 4 நாள் கல்லறையிலே மரித்து 4 நாள் கல்லறையிலே இருந்து 4வது நாள் உயிர்த்தெழுந்தது அவன் உயிர் பெற்றது ஆண்டவருடைய மகிமை. சரியா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தது தேவ சித்தம். அது லாசரு மரித்தெழுந்தது தேவ மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தேவ சித்தம். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லவர் அவர். அவரை யாருமே தொட முடியாது, அவரை யாருமே அழிக்கவும் முடியாது. அதான் அவர் சொல்கிறாரே, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்றார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எந்த ஒரு மனுஷனுமே மரித்த மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனா எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறது 2025 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த இந்த சம்பவம். ஆனால் நாங்கள் இன்றைக்கும் அதை நினைவு கூறுகிறோம். அப்ப பாருங்க, அவர் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்குதான் இருக்கிறார். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறவராக, தீர்ப்பு வழங்குகிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். நான் ஒரு பாவி, நீங்க ஒரு பாவி. அப்ப எங்களை ரட்சிப்பதற்காகத்தான் அவர் வந்தார் இல்லையா? அப்ப அவர் வந்தார், எங்களை ரட்சித்தார், எங்களுடைய பாவங்களை சுமந்தார், கழுவினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் இல்லையா? இனிமேல் அவர் வரப்போறது எங்களுடைய பாவங்களை சுமப்பதற்கோ பாவங்களை கழுவுவதற்கோ அல்ல. நாங்க செய்த பாவங்களுக்கு அவர் பதில் தர வரப்போகிறார். சரியா? அவர் பதில் தரப்போகிறார். நாங்க என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோமோ, என்னென்ன பாவ புண்ணியங்கள் நல்லது கெட்டது செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு பதில் தரத்தான் அவர் வரப்போகிறார். அது மாத்திரமே இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அது மாத்திரம்தான் அவருடைய தீர்க்க தரிசனங்களிலேயோ அவருடைய வார்த்தை வசனங்களிலேயோ நிறைவேறாமல் இருக்கிற ஒன்றே ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. இது மாத்திரம்தான் இன்னுமே நிறைவேறாமல் இருக்குது. மற்ற எல்லா காரியங்களுமே நிறைவேறிவிட்டது. எல்லாம் முடிந்த காரியங்கள், முடிந்த சம்பவங்கள். அப்ப இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால்
யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கூடிய சீக்கிரமாக நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது நாங்கள் செய்த எல்லா காரியங்களுக்குமான பலன் அவரோட கூட வருகிறாமல் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையா? ஏனென்று சொன்னால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எங்களை ஏமாத்துகிறார்கள், எங்களுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அப்போ நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுப்போம் இல்லையா? விதை விதைப்பவன் விதை அறுப்பான் இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்ப நாங்க என்ன காரியம், நாங்க நல்லது செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு நன்மை சேரும், தீயது செய்வோமாக இருந்தால் தீமை தான் எங்களை சேரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் வரும்போது உங்களுடைய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான கடைசி காலத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் எல்லோரையுமே நேசிக்க வேண்டும் இல்லையா? எல்லோரும் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனாலும் எங்களை ஒரு மனிதர் ஏமாற்றுகிறார், எங்களை ஏமாற்றுகிறார். நாங்களும் திரும்ப அவங்களுக்கு அதை செய்யக்கூடாது. அவங்க எங்களை ஏமாத்துறாங்களா, எங்களுக்கு துரோகம் செய்யறாங்களா, எங்களுக்கு பாவம் செய்யறாங்களா, நாங்க அவங்களை மன்னிக்க வேண்டும். நாங்க சந்தோஷமாக மன்னித்து அவர்களை கடந்து போக வேண்டும். நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது அதுதான் நல்லது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் எப்படி இந்த உலகத்திலே இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்தார்? யாருக்காக வாழ்ந்தார்? அவருக்காக வாழ்ந்தாரா? இல்லை எங்களுக்காகத்தான் வாழ்ந்தார். எங்களுக்காகத்தான் சிலுவை சுமந்தார், எங்களுக்காகத்தான் உயிரை விட்டார். அவருக்காக அவர் வாழவில்லை, எங்களுக்காக வாழ்ந்தார். அப்ப நாங்களும் அவரை போல வாழ வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்து, நீங்க ஒரு கிறிஸ்து, சரியா? எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் ஆண்டவர் எனக்கு தந்த உயிர். அப்ப அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறது. அப்ப நான் ஒரு கிறிஸ்து, நீங்க ஒரு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே ஒரு கிறிஸ்து தான். ஆமென். எல்லோருமே கிறிஸ்து தான். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே கிறிஸ்து தான். நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயரில் வாழ்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி நடந்தாரோ, அதே போல் நாங்கள் அவரை பின்பற்றி நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் எல்லோருமே கிறிஸ்து தான். அப்ப எங்களை ஒரு பிசாசோ ஒரு சத்துருவோ யாருமே எங்களை வஞ்சிக்க முடியாது. நாங்கள் தான் இந்த உலகை ஆளக்கூடியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள். அவர் எங்களுடைய தகப்பன், அவரே சர்வ வல்லவர், ராஜாவாக இருக்கிற பொழுது அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவரை போல் தான் இருக்க வேண்டும். சேலையை போல் நூலை போல் சேலை என்று சொல்வார்கள், தாயை போல் பிள்ளை என்று சொல்வார்கள். அப்ப தகப்பனை போல் பிள்ளைகள் நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலதான் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். எங்களுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து தான். எங்களை இந்த உலகத்திலே பெற்றவர்கள் எங்களுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் எங்களை உருவாக்குனது, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னமே எங்களை உருவாக்குனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த பிதாவானவர் தேவன். அப்ப அவர் தான் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் இல்லையா? நாங்கள் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு முக பாவனையில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு முக பாவனையில் இருக்கிறீர்கள். எல்லோருமே தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். நான் ஒரு கலராக இருக்கிறேன், நீங்கள் ஒரு கலராக இருக்கிறீர்கள். என்னுடைய சரீரம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, உங்களுடைய சரீரம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய சாயலில் தான் நாங்கள் எல்லோருமே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எங்களை பார்த்து படைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அப்ப நாங்கள் எல்லோருமே தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.